இவர் வந்தா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் விஜய் பார்க்க வந்திருக்காங்கண்ணா. பொறுப்பெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. நாங்கள் எதுவும் பொறுப்பு இல்லைங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே டிவிக்கே தான். அதனால் எப்படி ஒன்று பார்த்துன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். ஓகே. பாஸ் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருந்தோம். 3 நாளாக எங்களை பாஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கல. அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு தலைவர் இருந்தாரு, அவர் மூலியமா உள்ள வந்துட்டோம். விஜய் பாக்கிறதுக்கோசரம் மட்டுமே வந்திருக்கிறோம். வேலையை விட்டுட்டு வந்துக்கிறோம், வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கிறோம். மெயினா யாருக்கும் தெரியாது. நாங்க அங்க பக்கம் நினைச்சோம், சரி அங்க கூட்டம் பார்க்க முடியல, அதனால சரி பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அதுக்கோசரம் தான் நாங்க சாமி கும்பிட்டு இருக்கிறோம். மாற்றம் வரணும். கண்டிப்பா ஜெயிப்பாருனா. அவர் வந்தா நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இதை நாங்க நம்புறோம், உறுதியா நம்புறோம். எல்லாருமே டிவி கேட்க ஓட்டு போடுங்க. இப்ப எலெக்ஷன் வருதுன்றதுனால இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதை யாருமே நம்பாதீங்க. மக்கள் நாமெல்லாம் பார்த்துதான் நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால நம்ம விஜய்க்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு